இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க இருப்பது தகுதியுடன் திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதற்கு பவுல் அடிகளார் ஒரு அருமையான இறைவசனத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அதில் 26வது வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது: ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தை பருகும் போதெல்லாம் ஆண்டுடைய சாவை அவர் வரும் வரைக்கும் நாம் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நாம் பருகும் போதெல்லாம், அவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்ளும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம், அவர் வருகிற வரைக்கும். ஆகவே இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த திருவிருந்திலே நாம் தகுதியில்லாத கலந்து கொள்கிற பொழுது நடக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆணுடைய கிண்ணத்தில் பருகினால் ஆணுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நாம் குற்றம் புரிகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது தகுதியில்லாதபடிக்கு திருவிருந்திலே கலந்து கொள்கிற பொழுது அவருக்கு எதிராக, அந்த இரத்தத்திற்கும் அந்த உடலுக்கும் எதிராக நாம் என்ன செய்கிறோம், குற்றம் புரிகிறோம், துணிந்து குற்றம் புரிகிறோம். ஆகவே வசனம் சொல்லுகிறது, தகுதியோடு கூட எப்படி நாம் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. எனவே ஒவ்வொருவரும் தம்மை தாமே சோதித்தறிந்த பின்பு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தம்மை தாமே நிதானித்து, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நம்மை நாமே ஒரு விசையாக சீர்தூக்கி பார்த்து நம்ம என்ன செய்யணும், இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும்படிக்காக நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் என்ன செய்யறோம், தகுதியோடு கூட நாம் செய்யணும்னா நம்மை நாமே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்து, நாம் செய்த குற்றம் குறைகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் ஆண்டவர் திருமுன்னிலே நாம் நினைத்து பார்த்து, அதற்காக மனம் வருந்தி அந்த திருவிருந்திலே கலந்து கொள்கிற பொழுது உண்மையாகவே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதாக இருக்கும். அதற்கு பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறோம். தகுதியில்லாதபடிக்கு நாம் செஞ்சோன்னு சொன்னா அது என்ன நடக்குது, அவருக்கு எதிராக நம்ம குற்றம் புரிகிறோம். அப்படி குற்றம் புரிகிற பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நம்மை நாமே தண்டனை தீர்ப்பு வருவித்துக் கொள்கிறோம். இதனால பல பேருக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, இதனால் உங்களில் பல பேர் என்ன செய்யறாங்க, வலுவற்ற நிலையில பெற்றுக்கொள்றாங்க. வலுவில்லாத ஒரு நிலை, நோயற்ற ஒரு நிலையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நோய் அவங்களை தாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். வலுவற்ற நிலையில நாம் இருக்கிறோம். தகுதியில்லாதபடிக்கு அந்த திருவிருந்தில கலந்து கொள்கிற பொழுது நடக்கிற காரியம் வலுவற்ற ஒரு நிலையிலே, ஒரு நோயிலே நாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக நாம் தள்ளப்படுகிறோம். இதை விட ஒரு மிக காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் பல பேர் என்ன செய்யறாங்க, இறந்தும் விட்டனர். அதனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோம் போனால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு சிந்தனையோடு கூட நாம் ஆண்டு சமயத்திலே பார்த்து நாம் இந்த சிந்தனையை ஜெபித்து நாம் முடிக்கலாம். இந்த நாளிலும் கூட சுவாமி எங்களுக்காக ஏற்படுத்தின இந்த திருவிருந்துக்காக ஆண்டவர் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் தகுதியோடு கூட நாங்கள் கலந்து கொள்ள சுவாமி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களையே நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து இதில் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.